கட்சிகளும் சேர்ந்து திட்டமிட்டோம். தமிழ்நாட்டை பாழ்படுத்தி வருகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றி மீண்டும் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற நாம் அனுமதிக்க கூடாது. கடந்த முறை மக்களால் நிராகரிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம், அதுவும் ஊழல் குற்றச்சாட்டுக்கள் ஆளாகி, நிலப்பறிப்புகளுக்கு ஆளாகி, எங்கேயும் நிலங்களை பறிப்பது கண்ணுக்கு தென்பட்டால் என்று தமிழக மக்களால் அகற்றப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஆட்சி வட்டத்திற்கு வர அனுமதிக்க கூடாது என்று முடிவெடுத்து நாங்கள் கூட்டணி அமைத்த போது கேலி பேசினார்கள். இந்த 4 கட்சிகளும் ஒன்றாக நெடுநாள் இணைந்து இருக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் இணைந்தே பணியாற்றினோம். பேய்மழை பெருவெள்ளம் ஏற்பட்ட போது தலைநகர் சென்னையில் நிவாரண பணிகளில் ஈடுபட்டோம். குப்பை கூடைகள், சாக்கடைகள், மனித கழிவுகளை கூட நானும் திருமாவளவனும் ஜி ராமகிருஷ்ணன் முத்தரசனும் எங்கள் கட்சி தோழர்களோடு மாநகர் சென்னை, திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சி மாவட்டம், கடலூர் மாவட்டம் இங்கெல்லாம் போய் பணியாற்றினோம். 4 கட்சிகளின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை போட்டோம். மதுரையில் ஆனைமலை அடிவாரத்தில் 10 லட்சம் பேர் திரண்ட மாநாட்டை நடத்தினோம். இவர்களால் கூட்டணி அமைக்க முடியாது என்றார்கள், கூட்டணியில் நீடிக்க மாட்டார்கள் என்றார்கள், ஆனால் ஜெயிக்க மாட்டார்கள் என்றார்கள். நாங்கள் கூட்டணியில் நீடித்தோம், ஒன்றாக செயல்படுகிறோம், நாங்கள் ஜெயிக்கவும் செய்வோம் என்றோம். இவர்களுக்கு எங்கே ஓட்டு இருக்கிறது, இவர்களுக்கு எங்கே வாக்கு வங்கி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இவ்வளவு வாக்கு வங்கி இருக்கிறது. என்னுடைய அன்பு சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையிலான தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திமுகவோடு கூட்டணி அமைத்தால் சுலபத்தில் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று பத்திரிகைகளிலே கருத்து கணிப்புகள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அவரை தங்கள் பக்கம் கொண்டு வருவதற்கு அண்ணன் கலைஞர் அவர்களும் அவரது அருமை திருமகன் ஸ்டாலின் அவர்களும் எல்லா முயற்சிகளும் எடுத்தார்கள். நான் கடைசியாக ஒரு குற்றச்சாட்டை வைத்தேன். பத்திரிகைகளில் வந்ததைத்தான் சொன்னேன். 80 தொகுதிகளும் 500 கோடியும் அவர்கள் கொடுக்க முன்வந்தார்கள், விஜயகாந்த் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. நான் அதை குற்றச்சாட்டாக வைத்தேன். ஒன்றை கவனிக்க வேண்டும், நம்முடைய அணி அமைந்து மக்கள் ஆதரித்து வெற்றி பெற செய்வார்கள் என்று இன்றைக்கு நம்பிக்கை வந்திருக்கிறது. ஆனால் கூட்டணி அமைக்கிற போது திமுகவோடு கூட்டு வைத்தால் எளிதில் ஜெயிக்கலாம், இவர்களோடு கூட்டணி வைத்தால் ஜெயிக்க வாய்ப்பில்லை என்று சொன்ன நேரத்தில் கேப்டன் விஜயகாந்த் எத்தனை கோடிகள் கொடுப்பதாக இருந்தாலும் எனக்கு அது தூசுக்கு சமம், நான் தமிழ்நாட்டின் ஊழல் ஆட்சிகளை விரட்டி அடிக்க முடிவு செய்து விட்டேன் என்று அவர் முடிவெடுத்து மக்கள் நல கூட்டணியோடு கரம் கோர்த்தார். அந்த காலகட்டத்தில் நான் ஒன்றை வெளிப்படையாக சொல்லுகிறேன். ஐயா மூப்பனார் அவர்களின் அருமை திருமகன் ஜி.கே. வாசன் அவர்கள் எனக்கு உயிரான நண்பர். எங்கள் குடும்பத்திற்கு 3 தலைவர்களாக மூப்பனார் அவர்கள் குடும்பம் நெருக்கமானது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு பெரும் பக்கபலமாக இருந்த குடும்பம் எங்கள் குடும்பம், எங்கள் பாட்டனார். அவர் முதலமைச்சரான போது முதலில் வந்து தங்கியதும் எங்கள் இல்லத்தில் தான். இது பலருக்கும் தெரியும். ஆகவே மூப்பனார் அவர்களுடைய மகன் ஜி.கே. வாசன் அவர்களை நெருக்கடி கொடுத்தார்கள். அதிமுகவோடு கூட்டு வைக்க வேண்டும் என்று சிலர் நெருக்கடி கொடுத்தார்கள். அவர் கட்சியை தொடங்கி கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நேர்மையான மனிதர், மத்தியிலே கப்பல் துறை அமைச்சராக இருந்தார். விரல் நீட்டி எவரும் குற்றம் சொல்ல முடியாத யோகியராக, நேர்மையானவராக, நாணயமானவராக, இது ஒன்று போதும் ஜி.கே. வாசன் அவர்கள் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவதற்கு. நான் ஜான் ஜேக்கப் அவர்களை ஏன் மதிக்கிறேன் தெரியுமா? ஐயா மூப்பனார் அவர்களை மீது எந்த பற்று வைத்திருந்தாரோ, அவர் மறைந்த பிறகும் அவரது மகன் மீதும் அதே பற்று வைத்துக் கொண்டு அரசியலில் நம் எதிர்காலமே பாழானாலும் பரவாயில்லை, மீண்டும் பதவிக்கு வர முடியாவிட்டாலும் பரவாயில்லை, நம்பி இருக்கிற வாசனுக்கு நாம் பக்கபலமாக தோள் கொடுத்து நிற்போம் என்ற அந்த உணர்ச்சியோடு ஜான் ஜேக்கப் அவர்கள் எடுத்த முடிவு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. இன்றைக்கு நான் கருங்கலிலே வந்து பேசுகிற போது அதே உணர்வோடு தான் வருகிறேன். இந்த கருங்கல் வட்டாரம் தியாக பூமி. 1954 ஆகஸ்ட் 11 மார்ஷல் நேசமணி அவர்கள் டெலிவரன்ஸ் டே, விமோச்சன நாள் என்று அறிவித்து போராட்டங்களை
இந்த மண்ணை காக்கும் போராட்டத்தை, கேரளத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு தாய் தமிழகத்தோடு இணைக்கின்ற போராட்டத்தை முன்னெடுத்த காலத்தில் நாகர்கோவிலிலே போராட்டம், மார்த்தாண்டத்திலே போராட்டம். ஆனால் தொடுவெட்டியிலே துப்பாக்கிச் சூட்டில் 7 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இங்கிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய புதுக்கடையில் அரசாங்க கணக்குப்படி 11 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஆனால் உண்மையில் 22 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இந்த 27 பேர் ரத்தம் சிந்திய பூமி இந்த கருங்கல் வட்டாரம். தாயகத்தோடு இணைவதற்காக, தாய்மண்ணை காப்பதற்காக, தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக வீரம் செறிந்த யுத்தகலத்திலே நின்று ரத்தம் சிந்தினார்களே, அந்த 29 மாவீரர்களுக்கு நான் தலைவணக்கம் செய்கிறேன். பெட்ரோலை ஊற்றி ஒரே இடத்திலே அவர்களை தகனம் செய்தார்கள். இந்த பகுதியில் அரசியல் தலைவர்கள், மிகப்பெரிய தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். நேர்மையானவராகவே இறுதி வரை வாழ்ந்து எல்லோர் மதிப்பையும் பெற்ற மரியாதைக்குரிய பொன்னப்ப நாடார் அவர்களும் சட்டமன்றத்திலே சிறப்பாக பணியாற்றியவர்கள் தான். நான் இந்த மாவட்டத்தை மதிப்பதற்கு காரணம், இது சுயமரியாதை உள்ள மாவட்டம், மான உணர்ச்சி உள்ள மாவட்டம், தமிழர்கள் உரிமைகளை காக்க போராடுகிற மாவட்டம். தமிழ்நாட்டின் மாற்றத்துக்கு நீங்கள் வழிகாட்டுங்கள். இந்த ஊழலின் பிடியிலே சிக்கியிருக்கிறதே தமிழகம். எங்காவது ஒரு சர்டிபிகேட் வாங்க முடியுமா? ஒரு இபி ஆபீஸிலே போய், ஒரு தாலுகா ஆபீஸிலே போய், ஒரு கலெக்டர் ஆபீஸிலே போய் எதுவும் நடக்காது. ஆயா வேலையா லஞ்சம், கண்டக்டர் வேலையா லஞ்சம். அதிமுகவுக்கு உழைத்த தொண்டனாகவே, பச்சை குத்திய தொண்டனாகவே இருந்தாலும் 4 லட்சம் படி அளக்காமல் எந்த வேலையும் அந்த சின்ன வேலைக்கு கூட வாங்க முடியாது. பேராசிரியர்கள் வேலையா 20 லட்சம், 25 லட்சம். வைஸ் சான்சலரா 10 கோடி. இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் ஊழலில் முதல் இடத்தில் இருக்கிறது என்பது நமக்கு வெட்கக்கேடு அல்லவா? தியாகச்சுடர் பெருந்தலைவர் காமராஜரால் புகழ் பெற்ற தமிழ்நாடு, பேரறிஞர் அண்ணா அவர்களால் புகழ் பெற்ற தமிழ்நாடு இந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்கின்றது. இந்த நிலையை மாற்ற முடியும். விவசாய கடன்களை முழுமையாக ரத்து செய்ய முடியும். மருத்துவமனைகள் எல்லாம் இன்றைக்கு குப்பை கூடங்களாகிவிட்டன. அரசு மருத்துவமனைகள், ஏழைகள், அன்றாடங்காட்சிகள், நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் நோய் வந்தால் தனியார் மருத்துவமனைக்கு போய் குடும்ப சொத்துக்களை விற்காமல் வெளியே வர முடியாது. நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சர் ஆவார். அது கூட்டணி மந்திரி சபையாக இருக்கும். முதலமைச்சர்ல இருந்து எந்த அமைச்சருக்கு உடம்புக்கு சௌகரியம் இல்லை என்றாலும் தனியார் ஆஸ்பத்திரி போகக்கூடாது, சர்க்கார் ஆஸ்பத்திரிக்கு போகணும். அப்பொழுதுதான் அரசு மருத்துவமனைகள் சீர்திருத்தப்படுத்தப்படும். இது எந்த பிரச்சனையாக இருக்கட்டும். போலீஸ்காரர்களா விஐபி வருகிறார் என்று விடிய விடிய பகல்ல ராத்திரி ரோட்ல காத்து கிடக்கூடாது. அவர்கள் வேலை ஸ்டேஷன்ல போய் செய்யணும். அவர்களும் மனிதர்கள் தான், போலீஸ்காரர்களும். இது மட்டுமல்ல, இந்த மாவட்ட பகுதியிலே ரப்பர் விலை பெரும் வீழ்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறது. தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம் என்று பெரும் துன்பம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவற்றிலிருந்தெல்லாம் நாம் விடுபட வேண்டிய நிலைமை உருவாகி கொண்டிருக்கின்றது. ஆகவே என்னுடைய அன்புக்குரிய வாக்காளர் பெருமக்களே, பணம் கொடுக்க போகிறார்கள். 2 கட்சி பணம் கொடுக்க போகிறார்கள். இப்ப கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஜெயலலிதா அவருடைய கூட்டத்துக்கு போகிறவர்களுக்கு வேருக்குள் நுழைந்தவுடன் 2000 ரூபாய் கொடுக்கிறார்கள் ஒரு நபருக்கு. ஸ்டாலின் கூட்டத்துக்கு வருகிறவர்களுக்கு 500 ரூபாய் கொடுக்கிறார்கள். இப்பொழுதே விநியோகம் செய்வதற்கு எல்லா பணம் அங்கங்கே வைத்திருக்கிறார்கள். இதை எலெக்ஷன் கமிஷனால் தடுத்து விட முடியாது. அறிக்கை மட்டும் விட்டுக்கிட்டு இருக்கலாம் எலெக்ஷன் கமிஷன். அப்படி என்றால் நான் கேட்பது, எந்த கட்சியிலும் இல்லாத இளம் பிள்ளைகளை, இளம் பெண்களை, மாணவர்களை, மாணவிகளை, நீங்கள் சமூக வலைதளங்களிலே உங்கள் கருத்துக்களை பதிவு செய்கிறீர்கள், தொலைக்காட்சியை பார்க்கிறீர்கள், நாட்டு நடப்பை தெரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் அப்பா அம்மாவிடம், உங்கள் அண்ணனிடம், அக்காளிடம், மாமனிடம், மச்சானிடம், உறவினரிடம், நண்பர்களிடம், இந்த பணத்தை வீட்டில் கொண்டு வந்து போட்டிருக்கிறார்களே, எதற்கு நம்ம மீது இறக்கப்பட்டா நம்மை விலைக்கு வாங்கி இன்னும் 100 மடங்கு கொள்ளையடிக்க. இதற்கு நாம் ஓட்டு போடக்கூடாது. 1 கோடி வாக்காளர்கள், புதிய வாக்காளர்கள், அதில் பெரும்பாலும் நம்மை ஆதரிப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன். இந்த 2 கட்சிகளின் மீதும் குற்றச்சாட்டு. சொத்து குவிப்பு வழக்கில் கத்தி தலைக்கு மேல் தொங்குகிறது ஜெயலலிதாவுக்கு.
2G ஸ்பெக்ட்ரத்தில் அண்ணன் கலைஞர் குடும்பத்தின் மீது கத்தி தொங்குகிறது. ஜெயலலிதா முந்தாரால் பேசுகிறார், டிவியிலே பார்த்தேன். மேடம் ஜெயலலிதா, நான் ரொம்ப இரக்க உணர்ச்சி உள்ளவள். அவர் சொல்கிறார், நான் தாய் போன்றவள், அதனால் தான் தமிழ்நாட்டு மக்கள் என்னை அம்மா என்று அழைக்கிறார்கள் என்று. மேடம் ஜெயலலிதா அவர்களே, தாய் என்ற சொல், அம்மா என்ற சொல் புனிதமான சொல். அதை சொல்ற யோகியதையோ அருகதையோ உங்களுக்கு கடுகளவும் கிடையாது. நான் தாயை தெய்வமாக மதிக்கிறவன். உண்ணாமலை கடையிலே மதுவை எதிர்த்து போராடிய சசிபெருமாளை உங்கள் சர்க்கார் கொலை செய்தது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியவன். சசிபெருமாள் உடலை 7வது நாள் வந்து என் அப்பா உடம்ப கூட தொட்டு தூங்குறது இல்லை, நான் தான் டிரஸ் மாட்டிங்கிறது கொண்டு போனேன். வந்து அறிவித்தோம், எங்க ஊர் டாஸ்மாக் கடைக்கு எதுக்கு 10,000 பேர் போராடினாங்க. எங்க அம்மாவே போராடிச்சு. கடையை உடைத்தோம், எங்களை அடிச்சாங்க, துப்பாக்கி பிரயோகத்துக்கு தயாரானாங்க. இதற்கு பிறகு இந்த 60வது நாள் என் தாயார் மாரியம்மாள் இறந்து போனார். உண்ணாமலை கடை போராளி சசிபெருமாள் குடும்பத்துக்கு இன்றைக்குத்தான் நான் ஒரு பாதுகாவலனாக இருந்து வருகிறேன். ஒரு காந்தியவாதி, ஒரு காங்கிரஸ் இயக்கத்தின் மீது பற்று கொண்டவர். இந்த மது எல்லோரையும் அழித்து விட்டது. எந்த குடும்பத்திலும் நிம்மதி இல்லை. 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு செய்தி, மனைவி கணவனை கண்டிக்கிறாள், எங்க எப்படி குடிச்சிட்டு வந்து இப்படி தினம் கஷ்டப்படுத்துறீங்க, பிள்ளைகளையும் போட்டு அடிக்கிறீங்கன்னு. அவன் வெட்கப்பட்டு தான் செய்தது தவறு என்று தூக்கு மாட்டிக்கொண்டு பக்கத்து மரத்திலே போய் தொங்கி செத்து போனார். நம்மளுடைய கண்டிச்சதுனால புருஷன் இறந்துட்டாரேன்னு அந்த சகோதரி மண்ணெண்ணெயை ஊத்தி தீ வச்சு தானும் செத்து போச்சு. அந்த நாள் பேப்பர்ல வந்திருக்கு. இப்படி ஒவ்வொரு நாளும் எத்தனை சம்பவங்கள். உங்கள் குழந்தைகள் நிம்மதியா இருக்க வேணாமா? படிக்கிற பிள்ளைகளே குடிக்க ஆரம்பிச்சா உங்கள் எதிர்காலம். இந்த மதுவை ஒழிக்கணும். அண்ணன் கலைஞர் மதுவை ஒழிப்போம் என்கிறார். அவர் தான் கொண்டு வந்தார். சசிபெருமாள் சாவுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் மதுவை பத்தி பேசல. ஜனங்கள் கொந்தளிக்கிறார்கள், பெண்கள் போராடுகிறார்கள் என்பதனால் நான் 3000 கிலோமீட்டர் மதுவை எதிர்த்து வெயிலையும் மழையிலையும் நடந்திருக்கிறேன். மரத்தான் 59,000 மாணவர்களை கொண்டு மதுவிலக்கு மரத்தான் நடத்தி இருக்கிறார். கலைஞர் அவர்களுடைய அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் விஸ்கி பிராந்தி தயாரிக்கிற கம்பெனி வச்சிருக்காங்க. ஜெயலலிதா அவருடைய அருமை தோழி சசிகலா கூடாரம் அவங்க ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. நல்லா கேட்டுக்கிடுங்க. அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, திமுக காரங்க மதுபான கம்பெனியிலிருந்து இவங்க 24,000 கோடிக்கு கொள்முதல் பண்ணியிருக்காங்க. இது தப்புன்னா என் மேல கேஸ் போடுங்க. அதிமுக ஆட்சியில திமுக காரங்க கடை கம்பெனியில இருந்து 24,000 கோடிக்கு பிஸ்கி பிராந்தி சரக்கு கொள்முதல் பண்ணியிருக்காங்க. திமுக ஆட்சியில அதிமுக சசிகலா கூடார கம்பெனியிலிருந்து 20,000 கோடிக்கு சரக்கு கொள்முதல் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் கூட்டு குற்றவாளிகள். மதுவை பற்றி பேச இருவருக்கும் எந்த தகுதியும் கிடையாது. ஜனங்களை ஏமாற்ற வேண்டும் என்று கருதுகிறார்கள். படிப்படியாக கொண்டு வருவோம் என்று சொல்கிறார்கள். அது இல்லை. அதை போல இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு அவர்கள் ஆளாகி எந்த நேரமும் அவர்களுக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடும் என்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இரக்கமுள்ளவர் என்று சொல்லுகிறாரே ஜெயலலிதா, நல்ல நெருப்பு வெயில் விருத்தாசலத்துல ஆட்களை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. 10 மணிக்கு வெயில் அந்த உட்கார முடியல, அப்படியே துடிச்சு போனாங்க. எழுந்திரிச்சு போக முனைன்ற போது அதிமுக காரங்க வந்து பெரம்ப ஓங்கி எழுந்திரிக்க கூடாதுங்கிறாங்க. போலீஸ் வந்து யாரும் எழுந்திரிக்க கூடாதுங்கிறாங்க. குடிக்க தண்ணி கொடுக்கல. ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த போலீஸை அப்படி வேலை வாங்குறது யாரு? அதிமுக. 2:30 மணிக்கு ஜெயலலிதா வந்தாங்க. 4:30 மணி நேரம் காலவாசல்ல போட்டு கொதிக்க வைக்கிற மாதிரி இந்த மக்கள் அங்க இருந்து 4 பேரு இந்த வெயில்ல மயங்கி செத்து போனாங்க. ஜெயலலிதா உட்கார்ந்த மேடையில் எத்தனை ஏசி தெரியுமா? 12 ஏசி. 12 ஏசியில உட்கார்ந்து ஒரு 15 நிமிஷம் பேசிட்டு போயிட்டாங்க. நீங்களா தாய், நீங்களா அம்மான்னு சொல்றது உங்களுக்கு எந்த ஈவு இறக்கமும் கிடையாது, பச்சாத்தாபம் கிடையாது. வெள்ளமும் மழையும் வந்த போது வெளியே வந்தீங்களா? சந்திச்சீங்களா ஜனங்களை? நாங்க தெரு தெருவா ரோட்ல நானும் திருமாவளவனும் ராமகிருஷ்ணனும் முத்தரசனும் போய் மல கழிவுகளை நாங்கள் கையால் எடுத்தோம். அருவருப்பு பார்க்கல. கொஞ்ச நேரம் கஷ்டமா இருந்தது, பிறகு எனக்கு பழகி போச்சு. அந்த சாக்கடையை தினமும் போய் நாங்க அள்ளுனோம். ஓட்டுக்காகவா?
எல்லா கட்சிக்காரங்க வீட்டுக்கும் போய் நாங்க செஞ்சோம். இது எங்களை விட செஞ்சவங்க யார் தெரியுமா? எந்த கட்சியிலும் இல்லாத இளைஞர்கள், இந்த செல்போன் சிங்கங்கள், அவங்கதான் உதவி செஞ்சாங்க ஜனங்களுக்கு. இந்த தமிழகத்தின் உரிமைகள் காக்க வேண்டும், வாழ்வாதார உரிமைகள் காக்க வேண்டும், தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும். இந்த கட்டத்தில் நேர்மையான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் வேட்பாளர், இனிமேல் அவங்க தான் அறிவிப்பாங்க. 4 தென்னைகள் கொண்ட தென்னந்தோப்பு, அந்த தென்னை இளநீர் எவ்வளவு சுவையாக இருக்குமோ அதை போல இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இணைந்திருக்கிற இந்த கூட்டணி ஆட்சி நேர்மையான ஆட்சியாக இருக்கும். ஒருத்தர் தப்பு செஞ்சா ஒருத்தர் கண்டிக்கிற மாதிரி 6 கட்சிகளும் சேர்ந்த மந்திரி சபை தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்ததே இல்லை. அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. பணம் நிச்சயமாக உங்கள் வீடுகளுக்கு வரும். அது உங்களை விலைக்குங்க, உங்கள் பணம் தான். மாற்றுங்கள், எதிர்காலத்தை காப்பாற்றி தாருங்கள். வருங்கால பிள்ளைகளை பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் கவலையினாலே இதை நான் கேட்கிறேன். ஐயா ஜான் ஜேக்கப் அவர்கள் எனக்கு மிகுந்த மரியாதைக்குரியவர். ஐயா வாசன் அவர்கள் அவ்வளவு நேர்மையான ஒரு பண்பாளர். எனவே தேசிய முற்போக்கு திராவிட கழக மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவு தந்து இந்த தொகுதி தமிழ்நாடு காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது. இதை வெற்றி பெற செய்வீர்கள் உறுதியாக. இந்த ஜில்லாவில் உள்ள 6 தொகுதியும் நம்முடைய கூட்டணி தான் ஜெயிக்கும் இம்முறை. அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். தியாக பூமியான கருங்கல்லில் உங்களிடம் உரையாற்றக்கூடிய அந்த வாய்ப்புக்கு நீங்கள் அமைதியாக செவிமடுத்ததற்கு நன்றியும் கூறி, நீங்கள் அவர்களுடைய 4 தென்னை மரங்கள் கொண்ட தென்னந்தோப்பு சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.